தமிழ் பெருமிதம் தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பெருமிதத்தை சனாதன சக்திகள் களவாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை தடுக்கும் முகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சமண பௌத்த தொல்லியல் அடையாளங்களை, பல்வேறு விதமான அடையாளங்களை தொகுத்து நாகப்பட்டினம் அல்லது காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் அல்லது 2 இடங்களிலும் பௌத்த சமண அருங்காட்சியகத்தை, ஆய்வுக்கூடத்தை தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்கிற மிக முக்கியமான 3 கோரிக்கைகளை வைத்திருந்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களது வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் இன்று தனது பதில் உரையில் பௌத்தம் சமணம் தொடர்பான அடையாளங்களை, தொல்லியல் எச்சங்களை தொகுத்து நாகை அல்லது காஞ்சிபுரத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார். அது நாகப்பட்டினத்திலேயே அமைவது மிக சிறப்பு என்பது எங்கள் கருத்து. இந்த அறிவிப்பை தந்திருக்கிற தமிழக அரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.